தமிழீழ மாவீரர் துயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள இலங்கை படைகள் விரைவில் வெளியேற்றப்படுவார்கள். மாவீரர்களது குடும்பங்கள் எந்தவித கெடுபிடிகளுமின்றி இம்முறை நினைவேந்தல்களை முன்னெடுக்க முடியும் என தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் கூட்டத்தில் பங்கெடுத்திருந்த தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தேராவில் துயிலும் இல்லத்தில் சுமார் 15 வரையிலான படையினரை நிலை கொண்டுள்ளனர். தற்போதைய ஆட்சியாளர்களது படையினரை அங்கிருந்து வெளியேற்றி துயிலும் இல்லத்தை விடுவிக்க கோரியிருந்தார். அதற்கு பதிலளித்த தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் சந்திரசேகர மாவீரர்களது குடும்பங்கள் எந்தவித கெடுபிடிகளுமின்றி இம்முறை நினைவேந்தல்களை முன்னெடுக்க முடியும் என தெரிவித்ததுடன் படைகளை துயிலும் உள்ளங்களிடமிருந்து வெளியேற கோரும் பணிப்பு ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜனாதிபதியின் உத்தரவு படைகளை சென்றடையவில்லை எனவும் விரைவில் தமிழீழ மாவீரர் துயிலும் இல்லங்களில் நிலை கொண்டுள்ள இலங்கை படைகள் விரைவில் வெளியேற்றப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தின் கோப்பை துயிலும் இல்லங்களில் உள்ள படையினரையும் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.